ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் கேமிங் வீடியோ. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் விளையாட வந்திருக்கோம் கைஸ். ஃப்ரீ ஃபயர் விளையாட வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரீ ஃபயர் நான் விளாட்றேன். இதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ்லாம் போட்டேன், அதை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ரோ 2க்கு அப்புறம் இன்னி ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயர் தான். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து மேட்ச் போட்டிருக்கான். நம்ம மேட்ச் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஓ, ஃபஸ்ட்டு உள்ளே வந்தானாடா டேய். எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டானுங்க. இப்போ பாருங்கள், நல்ல இடமா பார்த்து இறங்குறேன். எனிமையாக எங்கெங்கே வருவானோ அங்கே தான் இறங்கணும். இப்போ பாரு, இன்றைக்கி ஃபுல்லாக சரியான லக் விழுந்துச்சு. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன்னா சும்மா லைக் பின்னிருக்கும் கைஸ். இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீம் லெவலில் நான் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாண்டேன். ஓகே, இறங்கிடலாமா? கடைசி வர போயிட்டு இறங்குறது வேஸ்ட்டு, இங்கே இறங்கிடுவோம். ஓகே, டேய் வாடா மாப்பிள்ள, டேய் பின்னாடி வாடா. ஓடுறத போகிறாங்கிட்டு மொகர பெரிய இவங்க நினைப்பு போகிறாங்கிட்டு. கூப்பிட்டா வந்து நம்ம கூட வரணும், அதை விட்டுட்டு ஓரத்தில் வாங்கிட்டு போகிறது. இதுக்குதே நான் எவன் கூப்பிட்டாலும் போகிறதில்ல. தெரிஞ்சவங்க கூப்பிட்டாதாங்க போகணும். இனிமேல் பார்த்தீங்களா, எல்லாமே மேக்ஸ் லெவலில் நான் பண்ணிட்டேன். ஏன்னு கேளுங்க, மேக்ஸ் லெவலில் பண்ணி வச்சுருந்தாதே நம்மளுக்கு கெத்து. லெவல் கம்மியாக இருந்தாலும் டிசைனாக இருக்கணும் கேரக்டர், அப்போதே நம்மளை ப்ரோ பிளேயர் நினைப்பானுங்க. ஓகே, இந்த இடத்த நான் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. கடைசியாக இன்றைக்கி ஃப்ரீ ஃபயர் விளையாடுறப்ப பார்த்தேன். ரொம்ப நாள் கழித்து நான் ஃப்ரீ ஃபயர் விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய ஃபோனில் சுத்தமாக ஸ்டோரேஜ் அதிகமாக இல்லை. நானே வந்துட்டு இப்போ கஷ்டப்பட்டு ஏற்றிருக்கேன் ஃப்ரீ ஃபயர். டேய், எனக்கு இவனும் விட்டு வைக்க மாட்டீங்களாடா அங்கே உக்காமுக்கு. சே, கூட வந்தாலும் இதாண்டா பிரச்சனை. பேர் கூப்பிட்றானுங்க ஃப்ராடு பயலுக. அடங்க உக்கா மொக்க. இங்கே ஒருத்தர் நிற்கிறான். போடு உக்கா மொக்க போடு க்ளோவால் போடு. அடி ஒரு போடு, ஹெட்ஷாட்டு. செத்துட்டான். யாருக்கிட்ட? கொக்கா முக்க பழைய சஜீர் கேமிங். இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்கடா. சியாஸ். இப்போ பாருங்கள், ஒரே அடி எல்லாம் காலி ஆகிட்டானுங்க. டே இவன் யார் இவன்? சே, நான் எடுக்க வரலான்னு நினைக்கிறப்பெல்லாம் வந்து வருகிறீங்களா? எனக்குன்னே வருவீங்களாடா டே. சே, என்கிட்ட தேவசம் பண்ணுறதுக்குன்னே வர்றாங்கடா. நான் என்ன பண்ணுறது? இங்கே வந்து எடுத்துக்கிட்டாச்சு. இங்கேயும் கண் இல்லையாடா? அப்போ எதுக்கு இந்த இடம்லாம் வச்சுருக்காங்கன்னே தெரில. இங்கே ஒன்று இருக்குது. வெளியே வேறு இந்த சேவை கூவிகிட்டு இருக்குது. அடுத்த நாள் தூக்கிட்டு போய் அறுக்கணும் போல். இப்போ தான் ஃப்ரீ ஃபயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நேற்றுலேருந்து. அது இது ஏற்றுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. என் ஃபோன் வேறு லோ ஸ்டோரேஜ். ஏற்றுறது ரொம்ப கஷ்டம். ஓகே கைஸ், நம்ம இப்போ இங்கிட்டு வந்தாச்சு. ஒருத்தனும் வரக்கானா. இந்த இடத்துல வந்து எதுக்கு நம்ம இறங்கணும்னு எனக்கே தெரியலை. எவனை பேசுகிறான்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டு பார்ப்போம். ஹலோ, என்ன இது ஆன் ஆக மாட்டேது? சொன்னாங்க அட்டி புட்டுச்சாச்சு. போ ஹெட்ஷாட்டு போ. அடி கொக்கா முக்க வேற லெவலு. முக்க சஜீர் கேமிங். நான் சும்மா வாடா, பேர் மட்டும்தான் சஜீர் கேமிங். ஆனால் அண்ணன் வந்து ஒன்றுமே இல்லை. ஏதோ எனக்கு இன்றைக்கி லக்கு. ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணுறப்ப நிறைய பேர் சிக்கிறாங்க. தோத்தாலும் ஜெயித்தாலும் வந்து நம்ம ஒரு எத்தனை கில்லு, 2 கில்லு அடிச்சிருக்கோமா? ஒரு 12 கில்லு அடிச்சிருக்கோம். தோத்தாலும் ஜெயிச்சாலும்ப்பா. இன்னும் 33 பேராடா இருக்கீங்க. அங்கே ஒருத்தர் சும்மா சுட்டுட்ருக்கான்னு நினைக்கிறேன். என்கிட்ட வரவங்க ஃபுல்லாக ஏன்னா பைத்தியமாக இருப்பாங்க. எல்லாருமே என்ன மாதிரி சூனா பணம் ஆயிட முடியாது, சரியாடா? இந்த மூதேவி பாருங்கள், இந்த மூதேவி பாருங்கள். கொஞ்சம் எவனுமே இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டியது அவங்க இல்லைப்பா, நான் தான் இவங்கெல்லாம் கூப்பிட்டு வரேனே. சே, என்ன கொடுமை சரவணன் இது. ஷட், பைத்தியமாயிவேன். ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கான் இவன். ஏய், ஓகே படிச்சவனு முடிச்சாச்சா? வாடா. இவன் சும்மா சுட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேறு பயமாக இருக்குது. லூசு பயல்கள்லாம் நான் கூப்பிட்டு வரேன் பாருங்க. அது என்னையே சொல்லணும்ப்பா. மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நான் இப்போ இங்கே நான் ஏறலான்னு வந்துக்கிட்டு இருக்கேன். பின்னாடி ஒருத்தன் வந்துட்டான். யாரடா சொல்கிற? சாவடிச்சிட்டியா? நீனே சாவடிச்சிரு, எனக்கெலாம் கொடுத்துறாத சரியா? ஏன்னா நம்மளாம் வந்து பாட்டில் நம்மளை அப்படி தான் நினச்சிக்கிறேன். என்ன பண்ணுறது? இருந்து குதிச்சிடலாம் போல் இருக்குது. அந்தளவுக்கு நீ இப்படி பண்ணிட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது? அங்கேயே கடங்கடா.
வந்துடாதீங்க, நீங்கள் வந்தாலே எனக்கு தொல்லைப்பா. கேன்சல் கொடுத்துரு. இந்த வாட்டி தோத்துட்டா நான் அடுத்த வாட்டி எப்படியாச்சும். விஷால் எலிமினேட்டட்னு காமிக்குது. எல்லாம் எலிமினேட்டட். ஆனால் இந்த மாதிரி டீம்லாம் எப்படி ஜெயிக்கிறது? அம்புட்டு பாட்டு பயில வராங்கடா. நான் என்ன பண்ணுறது? ஐயோ ஐயோ, என்ன சொல்கிறது? கூட வேறு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரல. இன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் விளாண்டுருந்தேன். நம்ம மாப்பிள்ளை இதே இல்லை, ஆனால் என்ன ஒருத்தனும் வரல. பிபிகே அட்டி அட்டி புலி. இங்கே இந்த இடத்துல தான்ப்பா, இந்த இடத்துல லேண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் என்ன, இந்த இடத்துல எனிமே வர மாட்டாங்க, அதே ஒன்று. ஆனால் இங்கே இதில் ஏறியாச்சு. ஒருத்தனுமா இல்லை, நான் எதுக்கு இங்கே வர்றது? எனிமையை எப்போ வந்து நம்ம தேடி போகக்கூடாது, அவங்கள நம்ம கூப்பிடணும். எப்படி தெரியுமா? இப்படி தான் முடிஞ்சால் வாடான்னு கூப்பிடுவோம். இருங்க, ஒரு எமௌண்ட்டை போடுறேன் பாருங்கள். ஒரு எமௌண்ட் இருக்குது, ஆனால் நான் தெரியாமல் டவுன்லோட் பண்ண மறந்துட்டேன். அந்த எமௌண்ட் செம்ம காமெடியாக இருந்துச்சு, உங்களுக்கு காமிக்கணுன்னே இருந்தேன். ஆனால் என்னப்பா வர முடியல, நான் என்ன பண்ணுறது? அட்டி இங்கே ஏற்கனவே நிறைய பேர் வந்திருக்காங்க போலே. ஜீப்பு கிடச்சிருச்சா. வாங்கடே வாடா என் செல்ல குட்டி. என்னாச்சுரா? திடீர்னு ஸ்டக் ஆயிடுச்சு. அதான் எடி ஜீப் எடு. சேஃப் ஜோன் வேறு வந்து டக்குன்னு போகணும், லேட்டாக அப்புறம் காலி ஆயிரும். இங்கே ஒரு பாலை வேறு கட்டி வச்சுருக்கானுங்கோ. இது நான் பார்க்கவே இல்லையா? அடங்குக்கா மொக்க. என்னடா இது? பாலம் பாமன் பழம் மாதிரிலாம் இருக்குது. இந்த சுற்றுவான் எவ்வளோதான். அட்டி போ 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 அட்டி போய்கிட்டு இருக்கோம். அங்கே ஒருத்தங்க வந்து பேருக்கு நிற்கிறாங்க, சும்மா நம்ம கூட வரணுன்னு. ஒரு சுடுறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. அங்கே போய் என்ன கிழிக்கிறாங்கன்னு தெரியல அவங்க. என்னாச்சுடா? ஷே, இப்போ சேஃப் ஜோன் வந்து எல்லாம் சாவ போகிறது உறுதி. நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் இங்கே உள்ளவங்க முக்கியமாக சாகணும்ப்பா. பேருக்கு திரியிறானுங்கோ, ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஏய், யாரோ இங்கே நிற்கிறாங்கன்னு கரெக்டாக தெரியுது. இந்த ரோட்டில் போகிறப்ப நான் காலையில் விளையாண்டப்போ வந்து ஒரு கூட்டமே வந்துச்சு கைஸ். 34 பேரும் காலையில் அப்படியே வந்தானுங்க. 13 பேர் தான் இருக்கானுங்க. இப்போ நாங்கள் வின் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். காலையில் எக்ஸ்ட்ரீம், அதை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன் வேறு மாதிரி. இந்த இருக்கான் எட்டி இப்போ வண்டியிலே ஏற்றுறேன் பாரு. ஏய் எங்கடா டேய், வாடா டேய். அங்கே இருக்கானா குக்கா மொக்க? ஆம்பளையா இருந்தால் முன்னாடி வாடா. வா வாடா டேய். வரட்டும். வந்தாதே கரெக்டாக இருந்தால் பொரட்டாப்பா. ஆரோக்கியா பால் மாதிரி வரேன் பாரு. பால் வண்டியே வா, அட்டி போடு. ஆவுட ட்ரிபிள் டேக் டு ஃபைனல் ஃபைட்டே வந்தாச்சு. நல்ல வேலைக்கு இங்கிட்டு சைட்லேருந்து யாரும் சுடலை. க்ளோவாலேயே போடுறான் அவன். டேய் என்னடா எனக்குன்னே வருவீங்களாடா? அங்கே ஒருத்தர் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில. இங்கிட்டு தான் வரான்னு நினைக்கிறேன் அவன். ஓ, பாறை கடையில் ஒழிச்சிட்டாப்லையா? முடிஞ்சு போ. இப்போ நான் வெளியே வர்றதே ரொம்ப கஷ்டம். அதான் இங்கே ஒருத்தனை பேருக்கு தானே வைக்கிறேன். ஒருத்தவங்கள என்ன பண்ணுறாங்கன்னே தெரில இவங்களாம். இங்கே ஒருத்தன் என்ன வளைச்சிக்கிட்டு இருக்கான். அவங்க அண்ணி நல்லா போய் ஜாலியாக இருக்கானுங்கப்பா. அடச்சே வந்துட்டானுங்க. என்னைய போடுறேன் அவன். சாவலே, உனக்கு இது தேவை தான். அப்போ அதை கூப்பிட்டதுக்கு வரல. இப்போ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்க. யூஸ் பண்ணு, வேறு வழி இல்லை. ஹெல்த் நிறையா வந்துருச்சு. இருங்க கைஸ், அவனை போட்டுடலான்னு நினைக்கிறேன். சைடில் இன்னொருத்தையும் வந்துட்டான். என் கதி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் முடிச்சு விட்டாங்க போங்க. கைஸ் இதுக்கு மேலே ஆண்டவன் தான் பார்க்கணும். ஐயோ அல்லா. சூப்பர் கைஸ், சூப்பர். வேற லெவலுடா மாப்பிள்ளை. டே இங்கிருந்த சுடுறாடே. எஸ், பென்டா டேக் டவுன் போட்டாச்சு. இன்னும் 7 பேர் தான். சூப்பர் எக்ஸ்ட்ரீம்
வீடியோ எடுக்கிற போது இந்த மாதிரிலாம் வராதுன்னு நினச்சேன், வந்துருச்சு. இந்த வந்துட்டான்டா, வாடா மாப்பிள்ள, அண்ணனை தேடி நீனே வரணும். ஆடாச்சே ஓச்சே, இதுக்கு மேலே இவங்க தான் பார்க்கணும். டேய் மாப்பிள்ளையெல்லாம் எப்படியாச்சும் முடிச்சு விட்ருங்கடா, உங்கள் கையில் தாண்டா இருக்குது. போடுறா மாப்பிள்ள, வேறு லெவல்டா, அட்டி கொக்கா மொக்க வேறு லெவலு. இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம்னா வேறு லெவலாக இருக்கும் கைஸ். ஓகே இந்த ஜீப் ஒன்று உனக்காண்டி தான் மாப்பிள்ளை விட்டேன், எடுத்துக்கோ. நம்ம மாப்பிள்ளைக்கு தான் எல்லாம், நம்மளுக்கு துரோகம் பண்ணாமல் இருந்தால் சரி. போனால் என்ன சுட்டு தள்ளு செய்யலாம். ஃப்ரீ ஃபயர் இந்தியா இஸ் நூப் டு ப்ரோ 2க்கு அப்புறம் ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் கைஸ் வரும். முடிஞ்சால் போடுவோம். அட்டி பொக்கா மொக்கா போடு பூயா. எஸ் கொக்கா மொக்க வேறு லெவல் கைஸ். போட்டுக்கலாம் பூயாவை, தேவையில்லாமல் என் தம்பிகள்லாம் போட்டாங்க. நான் என்ன பண்ணுறது, நான் தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கேன், வேறு லெவல். ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. ஓகே, இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ வரும். பாய் கைஸ்.